இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அசீரியர்கள் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய எழுந்து வந்து முற்றுகையிட்ட போது அந்த ஜனங்கள் கலக்கமடைந்தார்கள், பயமடைந்தார்கள். சத்துருக்களின் வார்த்தைகள் மிக கடினமாக, மிக மோசமானதாக, அவர்களுக்கு நிச்சயம் ஆபத்து என்பதை உணர்த்தக்கூடியதா இருந்தது. அப்ப இந்த ராஜா எசேக்கியா ஜனங்களை பார்த்து பேசுறாரு பாருங்களேன். அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் மாம்ச புயம், ஆனா நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி கலங்கி இருந்த அவர்களை தேற்றினான். எசேக்கியா ராஜாவுடைய இந்த வார்த்தைகளின் மேல எல்லா ஜனங்களும் நம்பிக்கை வைத்தார்கள் என்று எழுதப்பட்டு, அந்த நாட்களிலே கர்த்தர் இந்த எசேக்கியா சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவரே யுத்தத்தை நடத்த ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேர் அந்த அசீரியர்களிலே விழுந்து போனார்கள். அதுல பராக்கிரமசாலிகள், தலைவர்கள், சேனாபதிகள் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போனார்கள். இதுதான் சரித்திரம். இன்னைக்கு இதுல நான் வலியுறுத்த விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அன்னைக்கு இந்த எசேக்கியா அப்படி சொன்னது போல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய குடும்பங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்க வேலைகளை நடத்த, உங்க தொழில்களை நடத்த, உங்க படிப்பிலே உங்களை நடத்த, உங்க எதிர்காலத்திலே உங்களை நடத்த, உங்க பிள்ளை வளர்ப்பில உங்களை நடத்த, இப்படி எந்த காரியமா இருந்தாலும் அதற்கு ஒரு தேவன் கூடவே இருக்கிறார். அப்படி அந்த தேவன் கூட இருந்தா எப்படி அந்த யுத்தத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு வெற்றி கிடைத்ததோ அதை போல கர்த்தர் உங்களை நடத்துகிற எல்லாவற்றிலும் நீங்கள் அற்புதமான வெற்றியை காண்பீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய செயலை காண்பீர்கள். அவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால இது பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான், கலங்க வேண்டிய ஒரு நிலைமை தான், நம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனா தைரியமா நம்முடைய யுத்தங்களை நடத்த கர்த்தர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று அந்த எசேக்கியா விசுவாசித்தது போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் வந்திருக்கிற போராட்டம், படிப்பில் இருக்கிற சவால், வேலைகளில் இருக்கிறதான கடினங்கள், தொழில்களில் இருக்கிறதான போட்டிகள், எதிர்காலத்தில் நமக்கு முன்பாக இருக்கிறதான சவால்கள் எதுவா இருந்தாலும் பயப்படாம உங்களால சொல்ல முடியுமா, இதெல்லாம் நடத்துவதற்கு என் கூட என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். இதை நீங்க சொல்லி பாருங்க. வெட்கமடையாதபடி, தலை குனிந்து போகாதபடி வெற்றி அடைய செய்ய ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செயல்படுவார். பரலோக தேவனே, எசேக்கியா ராஜாவுக்கு துணை நின்று அந்த யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தது போல யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீர் துணை நின்று அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.